ஒரு இன்டர்வியூவில் இலான் மஸ்க் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, ஆனால் எப்படி அந்த துறையில் உங்களால் வந்து நுழைய முடிஞ்சுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது இலான் மஸ்க் பதில் சொல்கிறாரு, ஐ ஜஸ்ட் ரெட் சம் புக்ஸ் அபவுட் இட். நான் வந்து சில புத்தகங்கள் மூலமாக அதனுடைய பேசிக்ஸை படித்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. எப்படி அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு துறையில் இலான் மஸ்கால் நுழைய முடிஞ்சது, சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ளே நுழைஞ்சாலும் கூட எப்படி அந்த விஷயங்கள் அவரால் கற்றுக்க முடிஞ்சது, அதுக்கு அவர் ஃபாலோ பண்ண விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. சரி, இலான் மஸ்க் எல்லாத்தையும் ரொம்ப வேகமா கத்துக்கிறதுக்கு ஃபாலோ பண்ற 4 முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாங்களா? முதலாவது, ரீடிங், புத்தகம் வாசிப்பது. புக்கை படிங்க, நல்லது அப்படின்னு நான் வந்து இந்த பதிவில் நான் சொல்ல போறதே கிடையாது. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, கூகுள் இருக்குது, யூடியூப் இருக்குது. இதுலேருந்து நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி ஒரு புத்தகத்தை நான் படிக்கணுமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, புத்தகம் படிக்கிறதுக்கும் யூடியூப்பில் நம்ம போய் ஒரு விஷயத்தை செல்ஃபாக லேர்ன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம செல்ஃப் லேர்ன் பண்ணும்போது யூடியூப்பில் இருந்து கூகுள் இருந்து நம்ம வந்து கற்றுக்கும் போது நம்ம நிறைய விஷயங்களை வந்து சர்ஃபிங் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அதாவது எதை வந்து படிக்கணும், எதை வந்து கற்றுக்கணும், அடுத்தது நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு முன்னாடியே தெரியாது. அதோட பேர் கூட நமக்கு தெரியாது. ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம கேள்விப்படும் போது மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ அந்த டாப்பிக்கை பற்றி நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி அந்த விஷயங்கள், அந்த பேசிக்கான விஷயங்களை எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் புத்தகங்கள் வந்து நிற்குது. ஆனால் நீங்கள் என்ன மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் மேட்ரே இருக்குது. ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் படிக்கிறதுக்கும் ஒரு தொழில் முனைவோராக இலான் மஸ்க் படித்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சரி, முதல்ல அவர் என்னென்ன புத்தகங்கள் படிச்சார் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரோ டைனாமிக்ஸ், ராக்கெட் ப்ரொபல்ஷன் எலிமெண்ட்ஸ், அடுத்தது இன்டர்நேஷனல் ரெஃபரன்ஸ் கைட் டு ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம். ஸோ இந்த புத்தகங்களுடைய பேரை பார்த்தாவே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். இது எல்லாமே ஒரு பேசிக்கான விஷயம். அதாவது ஒரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ பொதுவாக ஒரு ஃபோட்டோகிராஃபி அல்லது ஒரு வீடியோகிராஃபி சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு மிரர்லெஸ் கேமரா வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மிரர்லெஸ் கேமரா, ஒரு ஃபோட்டோகிராஃபி அல்லது ஒரு வீடியோகிராஃபி அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா இதில் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப 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 பேசிக்கான விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஒரு லென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லென்ஸில் வந்து ஒவ்வொரு லென்ஸும் வந்து ஒரு மில்லிமீட்டர் கணக்கில் வந்து சொல்லுவாங்க. 25 மில்லிமீட்டர். இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 25 மில்லிமீட்டர் லென்ஸ். ஸோ அந்த லென்ஸில் வந்து அப்ரேச்சர்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த பேசிக்கான எலிமெண்ட்ஸை நம்ம முதல்ல அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே அதுக்கப்புறம் அது எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தையும் இதையும் வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளால் ஒரு விஷயத்தை ஈஸியாக கற்றுக்க முடியும். அல்லது நம்ம எங்கே தவறு பண்ணுறோம், எதை வந்து சரி பண்ணணும், அடுத்தது எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு முன்கூட்டியே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த பேசிக்ஸ், அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கற்றுக்கணும் அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம ரியல் லைஃப்பில் நீங்களும் நானும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து புக்ஸில் போய் தேடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் ஒரு சில விஷயத்துக்கு கண்டிப்பாக புக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எஸ்பெஷலி ரொம்ப ஒரு பெரிய ஒரு டெப்த்தான ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு புக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றியமையாததாக இருக்கும். சில விஷயங்களுக்கு யூடியூப்லேயே போயிட்டு அதை பற்றின பேசிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிப்படியாக அடுத்தடுத்த விஷயத்துக்கு நீங்கள் மூவ் ஆகலாம். நீங்கள் இலான் மஸ்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் இலான் மஸ்கோட பயோகிராஃபியை நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த பயோகிராஃபியை நீங்கள் கேட்குறதுக்கான பெஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னா குக்கு எஃப்எம். குக்கு எஃப்எம்மில் எக்கச்சக்கமான மாமனிதர்களுடைய பயோகிராஃபிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நம்மளுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்களுடைய லேர்னிங்கை ஆடியோ புக்ஸ் கேட்குறது மூலமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குக்கு எஃப்எம் ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஓகே, இப்போது டாபிக் வருவோம். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் அப்படின்னா என்னென்னா, முதலாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தினுடைய ரூட் காஸில் இருந்து நாம் யோசிக்கணும். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்மளுடைய மேலோட்டமான விஷயங்களை பார்த்து நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். பார்த்தீங்களா, அது இப்படி தான் இருக்குது, இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனுக்குள்ளே மாட்டிக்குவோம். அந்த அசம்ஷனை உடச்சி நீங்கள் வந்து பின்னோக்கி போகணும். அதாவது ரிவர்ஸ் என்ஜினியரிங். அதுலேருந்து நீங்கள் படிப்படியாக பின்னோக்கி வந்து இதனுடைய வேர் காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அங்கே இருந்து அதற்கான சொல்யூஷனை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்கை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. முதலாவது, ஐடென்டிஃபை அண்ட் டிஃபைன் யுவர் கரண்ட் அசம்ஷன்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு சொல்யூஷன் தேவைப்படுது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணும்போது
நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடும். உங்களுடைய பிஸ்னஸை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா, பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா வந்து பணம் தேவைப்படுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தேவைப்படுது, அதை மாற்றணும் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா விஷயங்கள் தோணும் இல்லைங்களா? இது எல்லாமே அசம்ஷன்ஸ், இது வந்து ஃபேக்ட் கிடையாது. ஸோ உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, முதல்ல அசம்ஷன் அப்படிங்கிறது எது, ஃபேக்ட் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்கணும். ரெண்டாவது, பிரேக் டவுன் த ப்ராப்ளம். இப்போ இலான் மஸ்க் உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெஸ்லா கம்பெனின்னு ஒரு விஷயம் வருது. டெஸ்லா வரும்போது இவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, பேட்ரிஸ். ஸோ பேட்ரியில் தான் வந்து இந்த கார் வந்து ஓட போகுது. ஒரு கார் ஓடுற அளவுக்கு நம்ம பேட்டரியை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த பவர்ஃபுல்லான பேட்டரியை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, விலை அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ விலை அதிகமாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு காரோட விலையை வந்து அதிகமாகும். இதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அந்த பேட்டரியோடைய பொருட்கள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ முதல்ல நம்ம பார்த்தது அப்படிங்கிறது அசம்ஷன். அதாவது பேட்டரியினுடைய விலை அதிகமாக இருக்கும், ஸோ கண்டிப்பாக நம்மளால் குறைவான விலைக்கு காரை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற அசம்ஷன். இதை உடச்சிட்டு பின்னோக்கி போகிறாரு. அதாவது ஒரு பேட்டரின்னு எடுத்துக்கோம், இது தேவை பேட்டரி தானே விலை அதிகமாக இருக்குது, இதனுடைய பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இந்த பார்ட்ஸை வேறு மார்க்கெட்டில் நம்மளால் வாங்க முடியுமா, அப்படி வாங்க முடிஞ்சால் அதனுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். இப்போ மூணாவது, கிரியேட் அ நியூ சொல்யூஷன் ஃப்ரம் ஸ்க்ராச். அந்த பாயிண்டில் இருந்து, அதாவது இதுதான் வந்து ரா மெட்டீரியல்ஸ், இந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் வாங்கினா விலை குறைவு. ஸோ அப்போது அந்த விலை குறைவான இடத்துலேருந்து நம்ம வாங்கி நம்ம எல்லாம் வந்து ஒன்றா அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் விலை மலிவான ஒரு பேட்டரி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்முடைய காரோடைய ப்ரைஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகாமல் குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை இலான் மஸ்க் இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் மூலமாக வந்து கொண்டு வராரு. நம்பர் 3, மேக் யூஸ் ஆஃப் ஸ்மார்ட் பீப்புள். நமக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணும், நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஸோ யார் வந்து ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களோ, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளை விட ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்கள நாம் பயன்படுத்திக்கணும். இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருனாலையும் அப்ளை பண்ண முடியும். நம்பர் 4, நெட்வொர்க் அண்ட் கனெக்ஷன்ஸ். நம்முடைய நெட்வொர்க் அண்ட் கனெக்ஷன், அதாவது நம்முடைய சர்க்கிள், நம்முடைய கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக நம்ம வச்சுருக்கிறோமோ, எந்த அளவுக்கு உபயோகமானவங்களை நம்ம அதிகமாக வச்சுருக்கிறோமோ, அந்த அளவுக்கு புது புது ஐடியாஸை நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதற்கான வாய்ப்பு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, மனிதர்கள் தான் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. ஸோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் தெரிஞ்சு வச்சுருப்பார், இன்னொருத்தர் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த நபரோடு நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா நாம் வந்து அவர்கிட்ட போயிட்டு அந்த ஐடியாவை நம்ம கேப்சர் பண்ணி நம்மளுடைய லைஃப்பில் அதை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக உங்களுடைய கனெக்ஷனை, உங்களுடைய நெட்வொர்க்கை, உங்களுடைய பீப்புள் கனெக்ஷனை வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தாக, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் அதிகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகரிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நண்பர்களே, எல்லாத்தையும் வேகமாக கற்றுக்கிறதுக்கு இலான் மஸ்க் பயன்படுத்துகிற 4 முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். இதில் எந்த ரூல் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ, எந்த ரூல் உங்களுக்கு தேவை அப்படின்னு படுதோ அந்த ஒரு விஷயத்தை உடனே ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.